Hello everyone, welcome to this amazing session. NPTS-ஐ எப்படி யூஸ் பண்ணோம், நான் ப்ரெடிக்ட் பண்ண 45 ஃபிசிக்ஸ் டாபிக்ஸை எப்படி நம்ம NPTS-ல கம்ப்ளீட்டாக சொல்லி கொடுத்துருக்கோம், ஒரு கம்ப்ளீட் ட்ரைனிங் உனக்கு எப்படி கிடைக்குதுன்னு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பிஃபோர் தட் இதை தெரியாமல் பார்க்குறவங்களுக்கு ஒரு சின்ன இன்ட்ரோ. வருஷம் நம்ம சேனல் NST-ல நீட் எக்ஸாமுக்கு முன்னாடி ஃபிசிக்ஸில் இந்த டாபிக்ஸ்லாம் வரலாம், இதில் இந்தந்த மாடல் கொஷின்ஸ்லாம் எக்ஸ்ட்ரா ஃபோக்கஸ் கொடுத்து படிச்சுக்கோங்கன்னு என்னோட ப்ரெடிக்ஷன் ஷேர் பண்ணுவேன். கெமிஸ்ட்ரிக்கும் ஷேர் பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் ஓவர் தி இயர்ஸில் நிறைய கொஷின்ஸ் நம்ம ப்ரெடிக்ஷன்லேருந்து நீட் எக்ஸாமில் வந்திருக்கு. நிறைய பேர் எக்ஸாமுக்கு முன்னாடி இந்த ப்ரெடிக்ஷன் டாபிக்ஸை நல்லா ஃபோக்கஸ் பண்ணிட்டு படிச்சுட்டு போனவங்களுக்கு நல்லாவே மார்க்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் இதன் தொடர்ச்சியாக நீட் 2026க்காகவும் என்னோட ப்ரெடிக்ஷனை நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இன்னும் அதை பார்க்காதவங்க அந்த வீடியோவை டீட்டெயிலாக பாரு. ஒவ்வொரு கொஷின் முன்னாடியும் நீ எப்படி அப்ரோச் பண்ணணும், இந்த டாபிக் நீட் எக்ஸாமில் எவ்வளோ இம்பார்ட்டன்ட், எந்த மாதிரி இதை படிச்சுட்டு போகணும், எங்கே மிஸ்டேக் பண்ணுவேன்னு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணி வைக்கிறேன். பார்க்காதவங்க பாரு, பார்த்ததுக்கப்புறம் இந்த வீடியோ கண்டினியூ பண்ணலாம். ஸோ வித் திஸ் இன்ட்ரடக்ஷன் இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். நிறைய பேருக்கு ஒரு பெரிய டவுட் என்னென்னா, அண்ணா இந்த ப்ரெடிக்ஷன் டாப்பிக்கை நீங்கள் கொடுத்துட்றீங்க, ஆனால் அந்த டாப்பிக்கில் நான் நல்லா ப்ரிப்பேர் ஆகும்னு நினைக்கிறேன், எனக்கு வெளியில் எந்த சோர்ஸில் பண்ணாலும் சரியாக புரிய மாட்டேங்குது, உங்கள் டீச்சிங் நல்லா இருக்குது, நல்லா புரியுது, நீங்களே நடத்துங்கன்னு கேட்டிங்க. நான் இந்த வருஷம் அதுக்காக ஒரு கம்ப்ளீட் ட்ரைனிங் மாடியூல் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். அந்த ட்ரைனிங் மாடியூல் பேர் தான் NPTS, NST ப்ரெடிக்ஷன் டெஸ்ட் சீரீஸ். இதில் நீங்கள் பார்த்தாவே தெரியும், நான் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்க 45 ஃபிசிக்ஸ் டாப்பிக்கையும் பேசிக் லெவல்லேருந்து அட்வான்ஸ் லெவல் நீட் லெவலுக்கு எவ்வளோ தேவையோ எல்லாத்தையும் அதில் டீச் பண்ணியிருப்பேன். நிறைய MCQ சால்வ் பண்ணியிருப்பேன். நீட் ப்ரீவியஸ் இயர் கொஷின், JEE மெயின் ப்ரீவியஸ் இயர் கொஷின் எல்லாமே அந்த டாபிக்ஸில் பேசிக்லேருந்து கிடச்சிடும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த லெக்சர் முடிஞ்சோன்னா அதோட நோட்ஸ் கீழே கொடுத்துருவோம். நோட்ஸ் கீழேயே அந்த டாப்பிக்லேருந்து என்னென்ன பாசிபிள் MCQs நீட் எக்ஸாமில் கேட்க முடியுமோ எல்லாத்தையும் உங்களுக்கு குவிஸ் ஃபார்மேட்லேயும் டெஸ்ட் ஃபார்மேட்லேயும் கொடுத்துருவேன். ஸ்டெப் பை ஸ்டெப் டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன் அந்த கொஷின்ஸ்க்கு உனக்கு கிடச்சிரும். ஸோ அந்த கொஷின்ஸ் எல்லாமே நான் ஹேண்ட் பிக் பண்ணது. நீட் எக்ஸாமில் இந்த டாப்பிக்கில் இந்த மாதிரிலாம் கொஷின்ஸ் கேட்கலான்னு நான் எடுத்து ஆர்கனைஸ் பண்ணி வச்ச கொஷின்ஸ் அது எல்லாமே. ஸோ அதை ப்ராக்டிஸ் பண்ணுறது மூலிமா அந்த டாபிக்ஸை ரொம்ப நல்லா அவங்களால படிச்சுக்க முடியும், நல்லா ட்ரெயின் ஆக முடியும். ஓகே, இந்த மாதிரி ஒவ்வொரு டாப்பிக்கையும் லெக்சர் பார்க்குற ஆல்ரெடி நாலேஜ் இருந்தால் நோட்ஸை மட்டும் ரிவிஷன் பண்ணிவிட்டு டேரக்டாக நீ MCQ டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கலாம், MCQ ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு அந்த டாபிக் பற்றியே 0 லெவலில் இருக்கேன், எனக்கு ஃபிசிக்ஸில் தடுமாறி நின்றுட்டுருக்கேன், எனக்கு ஃபிசிக்ஸில் என்ன பண்ணுறதே தெரியலன்னா உங்களுக்கு அந்த லெக்சர்ஸ் எல்லாமே பெரிய வரப்பிரசாதம். அந்த டாப்பிக்கை ஷார்ட் டைமில் MCQ ஓரியன்டட் அப்ரோச்சில் நிறைய ட்ரைனிங் கொடுத்து நிறைய MCQ சால்வ் பண்ணி எடுத்திருப்பேன். அந்த லெக்சரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நோட்ஸை திருப்பிட்டு ரிவிஷன் பண்ணிவிட்டு MCQ டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள். இதுதான் NPTS-ஓட ஒரு மெயின் கோல். சரியா? கிளியர்? NPTS-னா என்னன்னு தெரியாதவங்களுக்கு ஒரு விஷுவலைசேஷன் கொடுத்துட்டு நம்புகிறேன். இதுதான் நான் NPTS நான் உருவாக்கி வச்சுருக்கிற இந்த கம்ப்ளீட் கோர்ஸ் கைஸ். புரியும் நம்புகிறேன். இதில் இந்த வருஷம் ரொம்ப ஸ்பெஷாலிட்டியாக ஒரு முக்கியமான ஃபீச்சர் ஆட் பண்ணியிருக்கேன். தட் இஸ் 10 ப்ரெடிக்ஷன் பேப்பர்ஸ். நான் இந்த 45 டாபிக்ஸையும் பேஸ் பண்ணி ஒரு கொஷின் பேப்பர் எடுக்க போகிறேன். இந்த மாதிரி ஒரு கொஷின் பேப்பரில் 10 கொஷின் பேப்பர் எடுத்து வச்சுருக்கேன் உங்கள் NPTS-ல. அண்ட் இது எல்லாத்தையும் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக டெஸ்ட் ஃபார்மேட்லேயும் குவிஸ் ஃபார்மேட்லேயும் கொடுக்க போகிறேன். ஒவ்வொரு டெஸ்ட்டையும் நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். இந்த டெஸ்ட் எப்படி இருக்குன்னா, நான் ப்ரெடிக்ட் பண்ண 45 டாபிக் வந்து ஒவ்வொரு டாப்பிக்கும் இந்த ஒவ்வொரு கொஷின். ஸோ 45 டாபிக் 45 கொஷின் ஒரு ஃபிசிக்ஸ் கொஷின் பேப்பராக உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் இதை சால்வ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்க முடியும். ஒவ்வொரு கொஷினுக்கான டீட்டெயில் எக்ஸ்பிளேஷன் உங்களுக்கு கிடைச்சிடும். சரியா? திஸ் இஸ் அவர் NPTS-க்கான ஓவர்வியூ கைஸ். கிளியரா? ஒரு பிக்சர் கிடைக்குதா? இதை தான் உங்களுக்கு இந்த இடத்துல தெளிவாக சொல்ல நினச்சேன். அண்ட் இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே எனக்கு தெரியும்ண்ணா. NPTS கோர்ஸை பர்ச்சேஸ் பண்ணிட்டு உள்ளே போனால் ஏதோ செட்டுன்னு எழுதியிருக்கீங்க, ஏதோ ஐசோலேட்டட் கண்டென்ட் எழுதியிருக்கீங்கன்னா ஒன்றுமே புரியலண்ணா அப்படின்னா டோன்ட் வரி, நான் இருக்கேன், நான் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்காக தான் இந்த செஷன் வந்திருக்கேன். உனக்கு ஒரு பேசிக் ஓவர்வியூக்கு அப்புறமா இதை சொல்லணும்னு நினச்சேன். ஐ ஹோப் ஸோ நான் டெலிவர் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். நம்ம NPTS கோர்ஸ்க்குள்ளே போனால் உனக்கு இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் இருக்கும். ஸோ இந்த பேஜுக்குள்ளே நீ போனோடனே இந்த மாதிரி NPTS கிளாஸஸ்ன்னு இருக்கும். நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த வீடியோ எங்கள் ஓரியன்டேஷன் வீடியோவாக இருக்கும். NPTS கிளாஸஸை ப்ரெஸ் பண்ணுன்னு வச்சுக்கேன், உனக்கு 2 விஷயம் காட்டும். ஐசோலேட்டட் கண்டென்ட்ஸ்னு ஒன்று காட்டும். செட் 1, செட் 2, செட் 3 அந்த மாதிரி செட் 5 வரைக்கும் இப்போ இருக்குது. இன்னும் தேவைப்பட்டால் எக்ஸ்டெண்ட் ஆகும். சரியா? ஸோ இந்த மாதிரி 2 விஷயம் எனக்கு காட்டும், ஐசோலேட்டட் கண்டென்ட், செட்டுன்னு. ரெண்டையுமே தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எப்படி இதை யூஸ் பண்ணி படிக்கணுங்கிறத ஐடியா கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் விஷயம் ஐசோலேட்டட் கண்டென்ட்ஸ். பேர்லேயே இருக்குது,
இதை தனியாக எடுத்து வச்சுருக்கோம்னு அர்த்தம். ஐசோலேட்டட்னா தனியாக எடுத்து வச்சுருக்க கண்டென்ட்ஸ் இது எல்லாமே. இதில் நீ பார்த்தீங்கன்னா நான் ப்ரெடிக்ட் பண்ண டாபிக்ஸ் எல்லாமே லைனாக 1 by 1 இருக்கும். சரியா? ஃபஸ்ட்டு டைமென்ஷன் அனாலிசிஸ், நீட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் ரொம்ப முக்கியமான டாபிக். அண்ட் இந்த டாப்பிக்கை நீ எந்த ஒரு ப்ரீ நாலேஜும் இல்லாமல் டைரெக்டாக இந்த செஷனை பார்த்தாவே போதும். 0 லெவல் நாலேஜில் இந்த டாப்பிக்கில் இருக்குன்னா டைரெக்டாக இந்த செஷனை நீ பார்த்தீங்கன்னாவே மோர் தென் எசென்ஷியல். இதுக்குள்ளே நீ போனேன்னா உனக்கு இதை 2ஆக பிரிச்சிருப்பேன். இதுக்குள்ளே லெக்சர்ஸ் நிறையா இருக்கும், லெக்சர்ஸ் இருக்கும். அண்ட் உள்ளேயே போனேன்னா ஒவ்வொரு பாட்டுக்குள்ளேயும் லெக்சர்ஸ் இருக்குது, நோட்ஸ் இருக்குது, குவிஸ் இருக்குது, டெஸ்ட் ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு நீ அடுத்த இந்த டாபிக் மொத்தமாக முடிக்கலாம். டைமென்ஷன்ஸ் ஃபுல்லாக முடிக்கலாம். டைமென்ஷன்ஸ் முடிச்சுட்டு அடுத்து நீ எங்கே வருவேன்? டைமென்ஷன்ஸை ஃபுல்லாக இந்த மாதிரி படிச்சிருவேன். லெக்சர்ஸ் பார்க்குற, நோட்ஸ் பார்க்குற, கொஷின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுற, முடிச்சுட்டு அடுத்த டாபிக் வர எரர் அனாலிசிஸ். அதே மாதிரி இது முடிக்கிற ஸ்க்ரூ காஜ். அந்த மாதிரி நான் ப்ரெடிக்ட் பண்ண டாபிக்ஸை லைனாக இங்கே அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இதை ஏன் நான் ஐசோலேட்டட் கண்டென்ட்னு சொல்கிறேன்னா, இந்த டாபிக்ஸை நீ படிக்கிறதுக்கு ப்ரியர் நாலேஜ் எதுவும் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு அவசியம் இல்லை. ஏன் இதை ஐசோலேட்டட் சொல்கிறேன்னா, இதை படிக்கிறதுக்கு முன்னாடி இந்த சாப்டரோட நாலேஜ் நிறைய தேவைங்கிற அவசியம் இல்லை. நீ அந்த சாப்டரை படிக்காமல் கூட டைரெக்டாக இதை படித்தா புரியும். அந்த மாதிரி செஷன் தான் இது எல்லாமே. அதாவது ஐசோலேட்டட் கண்டென்ட்ஸ்னு வச்சுருக்கேன். சரியா? ஸோ அப்போது நீ ஸ்க்ரூ காஜ் அண்ட் வெர்னியர் கேலிப்பர் தனியாக படிச்சுக்கலாம். எலாஸ்டிசிட்டி, சாலிட்ஸ்னு அந்த யங்ஸ் மாடலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி எல்லாமே இருக்குது, நீ தனியாக பார்த்தா போதும். அண்ட் டெர்மினல் வெலாசிட்டி அண்ட் விஸ்காசிட்டி நீ ஃப்ளூயிட்ஸ் சாப்டரை ஃபுல்லாக படிச்சுட்டு தான் இதை படிக்கணும்னு அவசியம் இல்லை. இதை மட்டுமே நான் ஐசோலேட்டடாக புரியுறமாக எடுத்திருக்கேன், இதை பார்த்தா போதும். அந்த மாதிரி தான் ஒவ்வொரு டாப்பிக்கும் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். சரியா? இதில் 1 or 2 ஃபோல்டர்ஸ் எப்படி இருக்குன்னா, லைக் கேடிஜி பாரு, கேடிஜி அண்ட் தெர்மோடைனமிக்ஸுங்கிற சாப்டரை நான் ஃபுல்லாக வச்சுருப்பேன். ஆல்மோஸ்ட் அந்த சாப்டர் ஃபுல்லாக இந்த டாப்பிக்குள் நடத்தியிருப்பேன். ஏன்னா நான் ப்ரெடிக்ஷன் டாபிக்னு சொல்லிட்டு மொத்த சாப்டர் எடுத்து வச்சுருக்கீங்கன்னா இதில் ஒரு ரீசன் இருக்குது. ஏன்னா நான் ப்ரெடிக்ஷன் டாபிக் உனக்கு கொடுக்க நினைக்கிறேன். மோர் தேன் திஸ் ப்ரெடிக்ஷன் டாபிக் உன்னை நான் மார்க் எடுக்க விரும்புகிறேன், ரிசல்ட்டை வாங்க வைக்க ட்ரை பண்ணுறேன். நீ இந்த கேடிஜி அண்ட் தெர்மோடைனமிக்ஸ் மாதிரி ஈஸி சாப்டரை நீ டாபிக் மட்டும் தான் படிப்பேன்னா நான் ஒத்துக்க மாட்டேன். சரியா? ஒன் ஆஃப் த ஈஸியஸ்ட் சாப்டர், ஈஸியாக இதில் மார்க் வாங்கலாம். ஒழுங்காக உட்காந்து படிச்சுன்னா 3 to 4 கொஷின் கூட இதில் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ உனக்கு நீட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேடிஜி அண்ட் தெர்மோடைனமிக்ஸை மோர் எம்சிக்யூ ஓரியன்டாக ஃபுல்லாக சொல்லி கொடுத்துருப்பேன். இதுலேருந்து எனக்கு 3 ப்ரெடிக்ஷன் டாபிக் வச்சுருக்கேன். அந்த 3 ப்ரெடிக்ஷன் டாப்பிக்கும் ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி தான் இந்த செஷன்ஸ் எடுத்திருக்கேன். தயவு செஞ்சு இந்த செஷனை ஃபுல்லாக பாரு. இந்த சாப்டருக்கு மட்டும் நான் ஃபுல்லாக வச்சுருப்பேன். இந்த மாதிரி இன்னும் 1 or 2 சாப்டர்ஸ்க்கு மட்டும் இருக்கும், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் கைனடிக் தியரி ஆஃப் கேசஸ் கைஸ். இது எல்லாமே ஸ்பெஷல், இதை ஸ்பெஷல் கேட்டகரின்னு சொல்கிறேன். இந்த கைனடிக் தியரி ஆஃப் கேசஸ் மாதிரி ரொம்ப ரேர் தான் ஃபுல் சாப்டர் நான் இங்கே ஃபுல்லாக வச்சுருப்பேன். சரியா? அடுத்து இதே மாதிரி போய்கிட்டே இருந்தீங்கன்னா ஆர்கன் பைப்புங்க வேவ்ஸில், இஎம் வேவ்ஸில் டிஸ்பிளேஸ்மென்ட் கரண்ட், இங்கே ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் இஎம் வேவ்ஸ், சர்க்குலர் மோஷன், மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா தனியாக கவர் பண்ணியிருக்கோம். 5 லெக்சர் இருக்கும், பார்த்தாவே போதும். அடுத்து வேரியேஷன் ஆஃப் ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி, கிராவிடேஷன், இந்த மாதிரி எல்லா டாபிக்ஸுமே நீ ஐசோலேட்டடாக தனியாகவே படிச்சிக்க முடியும். அந்த மாதிரி தான் இந்த செஷனை பில்ட் பண்ணியிருக்கோம். பேசிக்ஸ்லேருந்து உனக்கு நல்லா கிடச்சிரும். அண்ட் இந்த டாபிக்ஸில் நீ பயங்கரமாக ட்ரெயின் ஆவ. இந்த டாபிக்ஸில் நீட் எக்ஸாமில் கேட்க நிறைய சான்சஸ் இருக்குது. இதுலேருந்து நாம் என்னென்னலாம் கொஷின்ஸ் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கோமோ ஆல்மோஸ்ட் அது எல்லாமே இதில் டீச் பண்ணியிருப்போம். மிச்ச கொஷின்ஸ் எல்லாமே உனக்கு எக்ஸாமில் வந்துடும். சரியா? உனக்கு இதில் அந்த டாபிக்ஸை ஃபோக்கஸ் பண்ண ஸ்பெஷல் எக்ஸ்ட்ரா ஃபோக்கஸ்டு ட்ரைனிங் கிடைக்கும். இதுதான் இந்த என்பிடிஎஸோட மெயின் கோலு. அதுக்காக தான் இதை பில்ட் பண்ணியிருக்கோம். சரியா? இதுதான் ஐசோலேட்டட் கண்டென்ட்ஸில் நான் கொடுத்துருக்கேன். அப்புறம் எதுக்கு நான் இன்னொரு செட்டுன்னு ஏதோ கொடுத்துருக்கீங்க அப்படின்னு என்னன்னா போகிறேன். ஐசோலேட்டட் கண்டென்ட்ஸ் புரிஞ்சதா? அதில் ஐடியா கிடச்சிருச்சா? ஸோ அந்த டாபிக்ஸை நீ ஜஸ்ட்டு இது முன்னாடி படிக்கலைன்னா கூட 0 லெவலில் இருந்தேன்னா கூட அந்த ஐசோலேட்டட் கண்டென்ட்ஸில் போய் லெக்சர் பார்த்து நோட்ஸை ரிவிஷன் பண்ணி எம்சிக்யூ ப்ராக்டிஸ் பண்ணால் நியர்லாக மாஸ்டர் ஆயிடுவேன். அந்த லெவலுக்கு அதில் ட்ரைனிங் கிடச்சிரும். இதுதான் அதோட மெயின் கோல். நவ் கம் பேக் ஹியர் ஃபார் த செட்டு கைஸ். செட் 1, செட் 2, செட் 3 அந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பேன். இது எதுக்காக கொடுத்துருக்கேன்னா, இது எல்லாமே ஒரு சில டாபிக்ஸை நீ அதோட பேசிக்ஸ் தெரியாமல் படிக்கவே முடியாது. பேசிக்ஸ் ஆஃப் தட் சாப்டர் தெரியாமல் படித்தா கொஞ்சம் ரிஸ்க்கு, அது உனக்கு சரியாக புரியாது. அந்த மாதிரி டாபிக்ஸ் எல்லாத்தையுமே நம்ம செட்டுக்குள்ளே வச்சுருக்கோம். எக்ஸாம்பிள், லெட்ஸ் கோ டு த செட் நம்பர் 1 கைஸ். செட் நம்பர் 1ல் நான் உனக்கு வச்சதே எலக்ட்ரிக் டைபோல்ங்கிற ப்ரெடிக்ஷன் டாபிக். நெக்ஸ்ட்டு கண்டக்டிங் அண்ட் நான் கண்டக்டிங் ஸ்பியர்ஸ், அந்த கண்டினியூவஸ் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபுல்லாக படிக்க சொல்லியிருக்கேன். 3வது கெப்பாசிட்டன்ஸ். இதை 3 தான் நான் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்குள்ளே ப்ரெடிக்ஷனாக டாபிக்ஸ் ப்ரெடிக்ட் பண்ணி வச்சுருக்கேன். சரியா? இந்த டாபிக்ஸ் நீ டைரெக்டாக போய் பார்த்தா, எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸோட பேசிக்ஸே தெரியாமல் நீ போய் பார்த்தா கண்டிப்பாக கஷ்டப்படுவேன். உனக்கு ஐடியா கிடைக்காது. இந்த டாப்பிக்கை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கரெக்டாக உனக்கு எம்சிக்யூ பாயிண்ட் ஆஃப் வியூவில் சால்வ் பண்ண தெரியாது. அது வேணாம்.
அதை விட பெட்டர் சொல்யூஷன் என்னன்னா, நான் இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸுங்கிற யூனிட்டை நம்ம டிஎன்விகே கோர்ஸில் கம்ப்ளீட்டாக டீச் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு எம்சிக்யூ ஓரியன்டட் அப்ரோச்சில் ஷார்ட் டைமில் பேசிக்ஸ் எல்லாத்தையும் அந்த சாப்டர் ஆல்மோஸ்ட் எல்லா பாயிண்ட்டும் டச் பண்ணுற மாதிரி உனக்கு டீச் பண்ணி வச்சுருக்கேன். அதை வேகமாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த டாபிக்ஸ் படிச்சுன்னா இன்னும் டெப்த் ஆஃப் நாலேஜ் கிடைக்கும். இன்னும் அதில் சொல்லி கொடுத்ததை விட இந்த ப்ரெடிக்ஷன் டாபிக்ஸ்க்கு இந்த வீடியோஸில் எக்ஸ்ட்ரா ஃபோக்கஸ் இருக்கும், நிறைய எம்சிக்யூ சால்விங் கிடைக்கும். இதை வச்சு நீ நல்லா பெட்டராக எக்ஸாமில் பர்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ டைரெக்டாக உனக்கு இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸோட பேஸ் நாலேஜ் இருந்தால் நீ டைரெக்டாகவே இதை மட்டும் படித்தா போதும். இல்லை எனக்கு பேஸ் நாலேஜ் இது ரெண்டுலேயும் கிடையாது, நான் 0 லெவலில் இருக்கேன்னா நீ இது 2 வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் உள்ளவா உனக்கு பெட்டராக இருக்கும். சரியா? இதுதான் செட்டோட பேசிக் அப்ரோச். இதே மாதிரி தான் அடுத்த செட்டும் இருக்கும். லிட்ரலி செட் 2 வந்து ஒரு சாப்டர் தான். நான் எப்படி கேடிஜிஎன் தெர்மோடைனமிக்ஸ் ஒரு சாப்டர் கொடுத்தனும் அதே மாதிரி செட்டுங்கிறது உங்கள் கரண்ட் எலக்ட்ரிசிட்டி சாப்டர். நீ என்னன்னா, நான் ட்ரெண்ட் அனாலிசிஸில் சொல்லியிருப்பேன், கரண்ட் எலக்ட்ரிசிட்டி டிஎன்விக்கிலேயே ஆல்மோஸ்ட் எவ்ரி டாப்பிக்லேருந்து நீட் எக்ஸாமில் கொஷின் இருக்குது. நீ ஒரு டாபிக் கூட ஸ்கிப் பண்ணிட்டு போக முடியாது உங்களை கரண்ட் எலக்ட்ரிசிட்டியில். ஸோ எவ்ரி டாபிக் இன் திஸ் கரண்ட் எலக்ட்ரிசிட்டி இஸ் இம்பார்ட்டன்ட். ஏன்னா 3லேருந்து 4 கொஷின் வரைக்கும் ஒரு வருஷத்தில் கேட்டிருக்காங்க. இருக்கலே 4-5 டாபிக் தான், எல்லா டாப்பிக்லேருந்து ஒரு வருஷமும் கொஷின் வருதுங்கிறப்போ நீ ஒரு டாபிக் கூட மிஸ் பண்ணக்கூடாது. அதுதான் ஒரு திறமை. அதை மோட்டிவேட் பண்ணுற மாதிரி தான் இந்த செட் 2ல் இந்த சாப்டர் ஃபுல்லாக வச்சுருக்கேன். நான் 2 சாப்டர் தான் இந்த மாதிரி வச்சுருப்பேன். ஒன்று இந்த மாதிரி கரண்ட் எலக்ட்ரிசிட்டி அண்ட் உங்களோட கேடிஜிஎன் தெர்மோடைனமிக்ஸ், அப்படி என்டையர் சாப்டர் இறக்கி வச்சுருப்பேன். இது நீ பார்த்து தான் ஆகணும், வேறு வழி இல்லை. சரியா? ஸோ இது ஃபுல் இம்பார்ட்டன்ஸ். ஸோ கரண்ட் எலக்ட்ரிசிட்டியை ஃபஸ்ட்டு 2 செஷனில் கவர் பண்ணியிருக்கேன். நம்ம டிஎன்விகேல ஷார்ட் டைமில் எல்லா கான்டென்ட்டும் கவர் பண்ணி வச்சுருக்கேன். இதை பார்த்துட்டு இதுக்கு கீழே இருக்கிற ப்ரெடிக்ஷன் டாபிக்ஸ்க்கு ஃபோக்கஸ் பண்ண லெக்சர்ஸ் இருக்கும். இந்த லெக்சர்ஸை இன்னும் நீ ஃபோக்கஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணினா, எம்சிக்யூ சால்வ் பண்ணினா அவ்வளோதான். இதை தாண்டி கரண்ட் எலக்ட்ரிசிட்டியில் வராதுங்கிற அளவுக்கு நான் உனக்கு ட்ரைனிங் கொடுத்துருவேன். இதுதான் மேக்ஸிமம் கைஸ். சரியா? கம்மி டைமில் உனக்கு ஃபுல் ஃபோக்கஸ்டான லெக்சர்ஸ் வித் எம்சிக்யூ சால்விங் உனக்கு இதில் கிடச்சிரும். இதுதான் பேசிக்காக என்பிடிஎஸ் ஸ்ட்ரக்சர். என்பிடிஎஸ் நம்ம என்எஸ்டி ப்ரெடிக்ஷன் டெஸ்ட் சீரிஸோட ஸ்ட்ரக்சர். புரிஞ்சதா? ஸோ 2 செட்டப் 2 விதமாக பிரிச்சிருக்கேன். ஒன்று நம்ம என்பிடிஎஸ் கிளாஸஸில் செட்டுன்னு இருக்கும். இந்த மாதிரி சாப்டர்ஸ் எல்லாமே பேசிக்காக டிஎன்விகே லெக்சர் எடுத்து வச்சிருக்கேன். அதை பார்த்துட்டு ப்ரெடிக்ஷன் டாபிக் எக்ஸ்ட்ரா ஃபோக்கஸ் கொடுக்க போகிறேன். அண்ட் இன்னொன்று ஐசோலேட்டட் கண்டென்ட்ஸ் எதை பற்றியும் பார்க்க தேவை, டைரெக்டாக இந்த ஃபோல்டர் யூஸ் பண்ணி ஒவ்வொரு லெக்சராக பார்த்துட்டே வரலாம். ஆல்மோஸ்ட் முக்கால்வாசி முடிச்சிட்டோம். சரியா? 40 டாபிக்ஸ் பக்கம் முடிச்சிட்டோம். இன்னும் 5 டாபிக் மட்டும் தான் பெண்டிங் இருக்குது நான் அப்லோட் பண்ணுறதுக்கு. ஆஸ் ஆஃப் டுடே, இன்னைக்கு நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறப்ப எனக்கு 5 டாபிக் தான் பெண்டிங் இருக்குது. இந்த 45 டாபிக்ஸில் அப்லோட் பண்ணாமல் இது எல்லாமே வந்துடும் உனக்கு. சரியா? மிச்சம் இருக்கிற 5 டாபிக் சீக்கிரம் அப்லோட் பண்ணிவிடுவோம். அண்ட் ஒன் இம்பார்ட்டன்ட் அனௌன்ஸ்மெண்ட், 23rd மார்ச் அன்னைக்கு உங்கள் ஃபஸ்ட்டு பேப்பர் வந்துடும். என்பிடிஎஸ் ஃபஸ்ட்டு மாடல் வந்து 23rd மார்ச் அன்னைக்கு வந்துடும். நீ எக்ஸாம் எழுதிக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் அந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கலாம், எத்தனை தடவை வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பிடிஎஃப் மட்டும் உங்களை மோட்டிவேட் பண்ணுற மாதிரி நான் ப்ரெடிக்ஷனில் பிடிஎஃப் பண்ணி வச்சுருக்கேன்ல, அதில் இருக்கிற சிமிலர் மாடல் கொஷின்ஸும் அதில் இருக்கிற கொஷின்ஸும் எடுத்து வச்சுருக்கேன். செகண்ட்லேருந்து நான் அதை பேஸ் பண்ணி எப்படிலாம் வரும்னு நினைக்கிறனோ அந்த மாதிரி கொஷின்ஸ் எடுத்திருப்பேன். ஸோ ஃபஸ்ட் பேப்பர் கொஞ்சம் ப்ராப்பராக படிச்சுட்டு ரிவிஷன் பண்ணிவிட்டு எழுதுனேன்னா கண்டிப்பாக உனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஒவ்வொன்றுக்கும் ஸ்டெப் பை ஸ்டெப் டீட்டெயில் எக்ஸ்பிரஷனை கொடுக்க சொல்லியிருக்கேன். எல்லாமே உனக்கு கிடச்சிரும். யூஸ் பண்ணி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணு. இதே மாதிரி 10 பேப்பரும் சீக்வன்ஸாக வந்துடும். பிஃபோர் April 10 உனக்கு ஆல்மோஸ்ட் எல்லா பேப்பர்ஸும் கைக்கு வந்து ரீச் ஆகிடும். யூஸ் பண்ணி நல்லா படி, ப்ராக்டிஸ் பண்ண. நான் ஒன்று முக்கியமாக சொல்கிறேன், இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணுறது பெருசு இல்லை, டெஸ்ட்டு சும்மா எழுதிட்டு வரது பெருசு இல்லை. அந்த டெஸ்ட்டை எழுதி முடிச்சதுக்கப்புறம் ஒவ்வொரு கொஷினும் ஏன் கரெக்டு ஏன் தப்பு, அதுக்கு பின்னாடி இருக்கிற கான்செப்ட் என்ன, நாம் எங்கே மிஸ்டேக் பண்ணோம் அனலைஸ் பண்ணி திருத்திக்கிறது தான் உன் திறமை. அடுத்த பேப்பர்லேயும் அதே டாபிக் தான் வரப்போகுது. ஸோ அதை நெக்ஸ்ட் டைம் மிஸ்டேக்கே பண்ணாத மாதிரி நான் எப்படி எழுதணுங்கிறத பழகிக்கோ. இதை தான் இந்த நேரத்தில் இங்கே சொல்ல நினைக்கிறேன். யூஸ் பண்ணி நல்லா படிப்பீங்க நம்புகிறேன். இதில் நீங்கள் என்ரோல் பண்ணால், இதை நீங்கள் யூஸ் பண்ணால், ப்ராப்பராக இதை ஒருத்தர் என்பிடிஎஸை யூஸ் பண்ணால் கண்டிப்பாக உங்கள் ஃபிசிக்ஸ் மார்க் 130+ இந்த நீட் 2026 எடுக்க முடியும். இதுக்காக தான் இவ்வளோ எஃபர்ட் போட்டு எடுத்திருக்கேன். நான் என்பிடிஎஸில் சொல்லிக் கொடுக்குற இந்த டாபிக்ஸ், இந்த கிளாஸஸ் எம்சிக்யூஸ்லேருந்து தான் நீட் எக்ஸாம் நிறைய கொஷின்ஸ் வரும். நான் அடித்து சொல்கிறேன், இது எல்லாமே ரிப்பீட்டடாக ப்ரீவியஸ் இயர்ஸில் திரும்ப கேட்டுட்டு இருக்கிற டாபிக்ஸ் அண்ட் கொஷின்ஸ். அதை தான் உனக்கு ஃபோக்கஸ் கொடுத்து ட்ரைனிங் கொடுக்குறோம். வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணி நல்லா படி. சரியா? ஆல் த பெஸ்ட். இதை நீங்கள் என்ரோல் பண்ண நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்லேயும் நம்ம கமெண்ட் செக்ஷன்லேயும் லிங்க் பின் பண்ணி வைக்கிறேன். டைரக்ட் பர்ச்சேஸ் லிங்க், அதை ப்ரெஸ் பண்ணி வாங்கிக்கலாம்.
நம்ம நீட் ஸ்ட்ராட்டஜிஸ் தமிழ் ஆப்பில் நீங்கள் இந்த என்பிடிஎஸை பார்த்துக்க முடியும். நீட் ஸ்ட்ராட்டஜிஸ் தமிழ் ஆப் கூகுள் ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர்லேருந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணோடனே ஹோம் பேஜ்லேயே உங்களுக்கு தெளிவாக தெரியும். இதை நீங்கள் யூஸ் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிக்கலாம். என்ரோல் பண்ணிக்கோ. இதை பற்றின ஹெல்ப்லைன் டவுட்ஸ்லாம் கேட்கணும்னா இந்த நம்பரை டிஸ்பிளே பண்ணுறேன். இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. எல்லா கைடன்ஸ் அவங்க கொடுப்பாங்க. ஆல் தி பெஸ்ட் கைஸ். இந்த லாஸ்ட் மொமெண்ட்டில் ஃபிசிக்ஸ் ப்ரிப்பரேஷனை தொலைச்சிட்டு யாராவது நின்றுட்டுருக்கீங்க, எனக்கு ஃபிசிக்ஸில் கண்டிப்பாக இந்த நேரத்தில் நல்ல மார்க் வாங்கணும்னா இது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாக உனக்கு இருக்கும். இதை நீ எவ்வளோ அழகாக யூஸ் பண்ணிக்கிறங்கிறது தான் உன் மார்க்கை 0 லெவல்லேருந்து 130+ எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இதை ஒரு டாப்பரோ நல்லா ஆல்ரெடி பேசிக் வச்சுருக்கிறவனோ யூஸ் பண்ணால் 150+ கூட ப்ரொசீட் பண்ண முடியும். அது உங்கள் கையில் தான் இருக்குது. டூ இட். ஹார்ட் ஒர்க் நீ போடு. பார்த்து காமிச்சிட்டேன், எடுத்து ஸ்பூன் ஃபீடும் பண்ணிட்டேன். இதெல்லாம் தான் தம்பி நல்லா படிச்சுக்கோன்னு முழுங்கிறது, கடிச்சு மென்று முழுங்கிறது மட்டும் தான் உன் வேலை. பண்ணுவேன் நம்புகிறேன். டேக் கேர். தேங்க்யூ ஆல். இதை தான் இந்த என்பிடிஎஸ்ல சொல்ல நினச்சேன். அண்ட் கைஸ், இந்த எல்லா டாபிக்ஸையுமே அழகாக ஒரு பிடிஎஃப் பண்ணி வச்சுருக்கேன் இந்த இடத்துல. ஸோ யூ கேன் சி த பிடிஎஃப் ஹியர். ஸோ ஒவ்வொரு டாப்பிக்கும் நான் இங்கே எழுதி வச்சுருக்கேன். நம்பர்ஸ் மேபி மிஸ் மேட்ச் ஆகும், பட் அப்படியே ஒவ்வொரு டாப்பிக்காக இருக்கும். இதில் ஐங்கிறது ஐசோலேட்டட் கண்டென்ட்குள்ளே கிடைக்கும், சிங்கிறது அந்த செட்டுக்குள்ளே கிடைக்கும். சரியா? ஸோ இந்த 2 டாபிக் கொஞ்சம் மிஸ்ஸிங்காக இருக்குது. இந்த 2 டாபிக் அப்லோட் பண்ணியாச்சு, இதுவும் அப்லோட் பண்ணியாச்சு. இது 2 மிஸ்ஸிங் வரும். உனக்கு மோஷன் ஏ ஸ்ட்ரைட் லைன் டிஎன்பிக்கு எடுத்ததுக்கப்புறம் இந்த 2 டாபிக் வரும். அடுத்து ப்ரொஜெக்டைல் மோஷன் இருக்குது, சர்க்குலர் மோஷன் ஃபுல்லாக இருக்குது, நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன் வித் இம்பல்ஸ். செம்ம டீட்டெயிலிங்காக செம்ம சூப்பராக இருக்கும் இந்த செஷன். பாருங்கள், மொமெண்டமோட லிங்க் பண்ணி. இன்க்ளைன்டு ஃப்ரிக்ஷன் ஃபுல்லாக இருக்கும். அதில் மெயினாக இன்க்ளைன்டு பிளேனை நிறைய ஃபோக்கஸ் பண்ணி எல்லா சினிரேஸும் கவர் பண்ண மாதிரி அந்த லெக்சர் இருக்கும். பார்த்துக்கோ. மாஸ் புள்ளி சிஸ்டமும் இருக்குது, நோட் பண்ணிக்கோ. அடுத்து பவர் ப்ராப்ளம். பவர் இன்னும் பெண்டிங் இருக்குது, பவர் பெண்டிங் இருக்குது. சரியா? பவர் இன்னும் கொடுக்கல. 3வது டாபிக் பெண்டிங் இஸ் பவர். சரியா? சீக்கிரமாக பவர் டாபிக் வந்துடும். அடுத்து மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஃபுல்லாக இருக்குது. ஆக்சலரேஷன் டு கிராவிட்டி இருக்குது, கிராவிடேஷன் சேட்டலைட் இருக்குது, மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி இருக்குது, டெர்மினல் வெலாசிட்டி, சர்ஃபேஸ் டென்ஷன், பிஹேவியர் ஆஃப் கேஸஸ் எல்லாமே கேடிஜிக்குள்ளே இருக்குது. இதுவும் இருக்குது. இன்டகிரேஷன் ஆஃப் எஸ்ஹெச்எம் இது வரணும். இன்னும் இது நான் உங்களுக்கு அப்ளை பண்ணல. அடுத்து 4வது இந்த எஸ்ஹெச்எம் இது இருக்குது. அடுத்து ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் வேவ்ஸ் இருக்குது. ஃபைன். அடுத்து எலக்ட்ரிக் டைபோல் இது எல்லாமே கம்ப்ளீட்டாக அப்லோடட். இது இந்த பேஜ் ஃபுல்லாக கம்ப்ளீட் அப்லோடட், இந்த பேஜ் ஃபுல்லாக கம்ப்ளீட் அப்லோடட் கைஸ். எல்லாமே அப்லோட் பண்ணியாச்சு. இதுவும் இந்த சீரிஸ் எல்சர் சர்க்கியூட்டும் இருக்குது, டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் இருக்குது. இது அப்லோட் பண்ணோம். 5th டாபிக் இது அப்லோட் பண்ணோம், இது அப்லோட் பண்ணும். இன்னும் இது 2 பேர் அப்லோட் பண்ண வேண்டியது இருக்குது. இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் மைக்ரோஸ்கோப் அண்ட் டெலஸ்கோப் மட்டும் பெண்டிங் இருக்குது. இது 2 வரும். ஸோ இந்த ஒரு 5 இந்த டாபிக்ஸ் மட்டும் இருக்குது. 6 டாபிக் பெண்டிங் இருக்குது. அடுத்து யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட் போலரைசேஷன் இது வரணும். ஸோ 7 டாபிக்ஸ் பெண்டிங் இருக்குது. டி ப்ராக்லி வந்து போட்டாச்சு. ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட், போர்ஸ் மாடல் அண்ட் லாஜிக் கேட்ஸ் வரணும். ஸோ க்ளோஸ் டு ஒரு 8 to 9 மாடல்ஸ் கேஸ். ரஃபாக ஒரு 8 to 9 மாடல்ஸ் உனக்கு பெண்டிங் இருக்க போது இந்த ப்ரெடிக்ஷனில். நான் நம்பர்ஸ் சேர்த்து போட்டிருக்கேன், பட் கான்செப்ட் தான். ஸோ க்ளோஸ் டு ஒரு 10 மாடல்ஸ். ரெக்டிஃபயர் இதெல்லாம் நியூக்ளியர் ஃபிஷன், தெர்மோடைனமிக் ப்ராசஸ் ஆச்சு. ஒரு 10 டாபிக்ஸ் மட்டும் இன்னும் அப்லோட் பண்ணாமல் வச்சுருக்கோம். வித்தின் 2-3 டேஸ்க்குள்ளே நெக்ஸ்ட்டு கொஞ்ச நாளுக்குள்ளே உன் கைக்கு வந்துடும். பார்த்துக்கலாம், நல்லா படிச்சுக்கலாம். தயவு செஞ்சு மிஸ் பண்ண நல்லா படி, யூஸ் பண்ணிக்கோ. இதான் இந்த செஷனில் சொல்ல நினச்சேன். இந்த என்பிடிஎஸ் கோர்ஸை உங்களுக்காக நம்ம என்எஸ்டிலேருந்து கொடுத்துருக்கோம். நிறைய ஹார்ட் ஒர்க் இது பின்னாடி இருக்குது, நிறைய எஃபர்ட்ஸ் இருக்குது. இதை மேக்ஸிமலாக யூஸ் பண்ணால் கண்டிப்பாக ஒரு ரிசல்ட் மாறும். prestigious white coat and stethoscope is eagerly waiting for you. சீக்கிரமாக வாங்க. All the best. Take care. Thank you all. It's Dr. Sudarshan from NEET Strategies Tamil signing off. Bye.